கண்டினியூ பண்ணலாம், பேசிக்ஸ் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு தான். ஸோ நம்மகிட்ட என்னென்ன டூல்ஸ் இருக்கு அப்படின்னா, வாக் அண்ட் டாக்கு, இதெல்லாம் வந்து பேசிக் இல்லையா? வாக் அண்ட் டாக்கு, இன்னும் இந்த கேம்ப்பு, நியூட்ரிஷன் கிளப் ப்ரமோட் பண்றது. ஸோ அந்த இதுல வந்து என்னென்ன இஷ்யூஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்றோம். இன்னும் வந்து உங்க ஸ்கிரிப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்கு. அதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணலாம். ஸோ இன்னும் பிசினஸ்ல பேசிக்கான விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து எந்த இதுலயும் நம்ம இது இல்லாம டிஸ்டர்ப் பண்ணாம எப்படிலாம் நம்ம பண்ணலாம். ஸோ இது நம்ம கம்பெனிய வந்து ஏன் நான் வந்து அடிக்கடி இத நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த கம்பெனியோட ஹிஸ்டரி என்ன அப்படின்னா, ஆல்மோஸ்ட் வந்து 43 இயர்ஸா வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ்ஃபுல்லா இதோட ஹிஸ்டரி வந்து பார்த்தீங்கன்னா, 43 இயர்ஸா இந்த கம்பெனி ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது எப்பயுமே பீப்பிள்க்கு வந்து இந்த கிளப்ல வந்து நீங்க ப்ரமோட் பண்ணணும். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வேல்யூ கிரியேட் பண்ணணும். நம்மலாம் வந்துட்டு யாரு அப்படின்றது அவங்களுக்கு நம்ம சொன்னா தான் அவங்களுக்கு தெரியும். அப்ப நம்ம என்னென்ன சொல்லணும், என்னென்ன சொல்லக்கூடாது. அதுதான் வந்து இந்த இந்த செஷன்ல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. என்னென்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம கம்பெனியோட ஹிஸ்டரி சொல்லுங்க. நம்ம என்னென்ன நம்ம கரெக்ட்டான கம்பெனி சூஸ் பண்ணியிருக்கோமா? நம்ம கரெக்ட்டான இடத்துல அந்த கஸ்டமர் வந்து வந்திருக்காங்களா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப்புங்க. ரைட். ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ரெப்ரசன்ட் பண்றோம் அப்படின்னா, நம்ம நியூட்ரிஷன் வந்து கிட்டத்தட்ட இந்த நியூட்ரிஷன டெஸ்ட்க்கு மட்டுமே 300 மில்லியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்றாங்க. அதுக்கப்புறம் இதுல நெறைய ரிசர்ச் வந்து பண்றாங்க. இந்த கம்பெனி என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் இது வச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, நெறைய இடத்துல அ அந்த ஃபுட்ட பத்தி, டயட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த்துக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, போர்டு வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து என்னன்னா ஸ்ட்ராங் அ டாக்டர் பேஸ் இருக்கு. இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, பிஹெச்டி அதாவது 300 டாக்டர்ஸ் இருக்காங்க. அதுல 50 டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பிஹெச்டி பண்ணியிருக்காங்க. இண்டிவிஜுவல் இதுல வந்து பிஹெச்டின்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ரொம்ப மெயினா என்ன அப்டின்னா, அந்த 50 பிஹெச்டி டாக்டர்ஸ்ல ஒருத்தர் வந்து நோபல் பிரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கம்பெனிய கொண்டு போய் அத ப்ரமோட் பண்ணலாம். சரி, ஏன் இதெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும்? இத நான் அடிக்கடி ஏன் நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன் அப்டின்னா, உங்களுக்கு நம்ம பேக் என்ன அந்த கம்பெனியோட பவர் என்ன? வேல்யூ. நீங்க எவ்ளோ வேல்யூபிளான பெர்சன். அப்ப நம்ம என்ன பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்பரேட் ஆகணும். அப்ப நீங்க என்னென்ன வந்து நீங்க ப்ராடக்ட் இது வந்து ஸ்ட்ராங் ப்ராடக்ட். இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சயன்ஸ் இருக்கு. நம்ம இன்னைக்கு நார்மலா சாப்பிடுற வெளிய கிடைக்கிற ஃபுட்டுக்கு பின்னாடி எத்தனை சயின்டிஸ்ட் இருக்காங்க? எத்தனை பிஹெச்டி டாக்டர்ஸ் இருக்காங்க அப்டின்னா, கண்டிப்பா இல்ல. அதனால தான் இன்னைக்கு வந்து பாருங்க, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ சிக்னஸ் இண்டஸ்ட்ரி வந்து பெருசாயிட்டே போகுது. போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, 20 மடங்கு, 30 மடங்கு அந்த கோவிட்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒவ்வொரு வருஷமும் வந்து 30 டைம்ஸ் இன்கிரீஸ் ஆகுதுன்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, பேசிக்கா அந்த அந்த ஃபுட்டோட குவாலிட்டி வந்து கம்மியாகிட்டே வருது. ஸோ இது வந்து நீங்க புரிய வைக்கணும். சரி, இத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா தான், நீங்க வொர்க் பண்ண பார்த்து உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் வரும். யார் என்ன கேள்வி கேட்டாலும், அதுக்கு எக்ஸாக்ட்டான எக்ஸ்பெர்ட்ஸ் மாரி நீங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க பதில் சொல்லணும். நீங்க இந்த ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ப்ராடக்ட்குள்ள இன்கிரீடியன்ட்ஸ் என்ன இருக்கு? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான், நீங்க சொல்றப்ப நீங்க அத அந்த கன்சியூம் பண்றவங்களுக்கு இருக்கிற அந்த கான்ஃபிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருக்கும். அப்போ ஒரு ப்ராஸ்பெக்ட்ட வந்து நீங்க கஸ்டமரா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்ல நீங்க பண்ற என்னென்ன அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் வந்து எக்ஸாக்ட்டா கரெக்ட்டான ரைட் இன்ஃபர்மேஷன் குடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஈஸியா வந்து கஸ்டமர் வந்து உங்களுக்கு பில்ட் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து நீங்க இந்த இந்த ப்ராசஸ்ல நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, மெயினா என்னன்னா, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராஸ்பெக்ட்க்கு எக்ஸாக்ட்டா என்ன நீட் இருக்கோ, அத வந்து நீங்க புரொவைட் பண்ணணும். அ பிஸ்கட்ஸ் இதெல்லாம் இருக்கும். சரியா? ஸ்நாக்ஸ் இது மாரி ஏதாவது ஒண்ணு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். அதே மாரி சீப்பா இருக்கிற ஸ்நாக்ஸும், பிஸ்கட்ஸும் இருக்கும். எல்லாருமே சரி, அ எக்ஸ்பென்சிவ் வந்து வாங்குவாங்களா? அப்டின்னா கேள்விக்குறி. அதே மாரி அங்க சீப்பா ரூ. 5 ரூ. 3லாம் இருக்கும். எல்லாரும் அந்த ரூ. 5 ரூ. 3 வாங்குவாங்களா? அப்டின்றதையும் கிடையாது. அப்டிலாம் கிடையாது. ஸோ ரெக்வயர்மென்ட் அவங்க நீட் இருக்கிறவங்க அந்த எஜுகேஷன் வந்து கரெக்ட்டான எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் குடுத்தோம் அப்டின்னா, இந்த எக்ஸ்பென்சிவா இருக்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வேல்யூ கிரியேட் பண்ணணும்னா, அவங்களுக்கு இது நீட் இருக்கு. இது அவங்களுக்கு தேவ அப்டின்றத நம்ம சொல்லிக் குடுத்தோம் அப்டின்னா, சொன்னோம் அப்டின்னா அவங்க வாங்குவாங்க. அங்க இருக்கிற ரெப்ரசன்டேட்டிவ். நம்ம அந்த மாரி என்ன அப்டின்னா, நம்ம பெஸ்ட் நீங்க எப்டின்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நீங்க எக்ஸ்போர்ட்டா வந்து நீங்க நெனச்சுக்கணும். முதல்ல நீங்க உங்கள வந்து பார்த்தீங்கன்னா பிலீவ் பண்ணணும். பிலீவ் பண்ணி நீங்க நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, இந்த பேசிக்கான விஷயங்கள் அவங்களுக்கு தேவை இருக்கு. இதனால தான் நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆகுறோம். இதனால தான் இந்த பிரச்சனையில இருக்கோம். அந்த ஸ்கிரிப்ட்ல அந்த மாரி தான் டிசைன் ஆயிருக்கு. அத நீங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க உணர்ந்து நீங்க சொல்ல என்ன ஆயிடும்னா, சிம்பிள் ஆயிடும். சரியா? சோ நீங்க மெயினா என்னன்னா, உங்க சர்டிபிகேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட் லைசென்ஸ் இதெல்லாம் வாங்கியிருப்பீங்களா? அந்த சர்டிபிகேட்லாம் எப்பயுமே என்ன அப்டின்னா, இதுல வச்சிருக்கணும். நீங்க உட்கார்ந்திருக்கிற அந்த இடத்துல இந்த சர்டிபிகேட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஐடென்டிட்டி. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன லெவல்ல இந்த கம்பெனி நியூட்ரிஷனிஸ்ட், வெல்னஸ் கோச் அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பின்னு இல்ல கார்டு, டேக் இப்ப இதெல்லாம் வந்து அப்ப நம்ப
இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும் நம்ம. இது வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, எப்படிலாம் வந்து நம்ம அ அ என்ன சொல்லலாம் சர்வீஸ் வந்து நீங்க ரிப்பீட்டடா சொல்லுங்க. ஏன் அப்டின்னா, அது வந்து அவங்க இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் கேட்கிறப்போ லிசன் பண்ணுவாங்க. ஒரு தடவ சொல்லிட்டோம் அப்டின்னு நம்ம விட்டுறக்கூடாது. காரணம் என்ன அப்டின்னா, இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நடந்தது. அவங்களுக்கு தெரியும்னு நெனச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அ கடந்து போயிர்றோம். ஆனா என்ன ஆகுது அப்டின்னா, அவங்க அந்த இடத்துல போறப்போ, அவங்க சின்ன வயசுல இருந்து பழகுன அந்த விஷயங்கள் வந்து தப்பு. சரியா? அந்த தப்புகள வந்துட்டு திருப்பி திருப்பி பண்றாங்க. அது வந்து ஒரு 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 டைம் எடுத்துக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கற்பூரம் மாரி. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது? கொஞ்சம் ஸ்லோவா இருப்பாங்க. ஸோ அந்த 3 டைப் ஆஃப் பீப்பிள் இருக்காங்க. ஸோ அத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி, அவங்க இந்த மாரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டடா கோவப்படக்கூடாது. எப்படி Google மேப் வந்து பார்த்தீங்கன்னா, பொறுமையா வந்து இப்ப நீங்க ஒரு டெஸ்டினேஷன் போகணும். நீங்க அத தாண்டி போயிட்டீங்கன்னா, அது எவ்வளோ பொறுமையா வந்து சொல்லுது. இந்த ரைட்ல எடுத்து நீங்க திருப்பி இந்த இடத்துக்கு போகணும். அதையும் நீங்க மிஸ் பண்றீங்க. அப்ப திருப்பி அடுத்த ஸ்டேஜ் போறப்போ என்ன ஆகுதுன்னா, திருப்பி என்ன சொல்லுங்க, இல்ல நீங்க வந்து யூ டர்ன் எடுத்து இப்படி வாங்க. இந்த இடத்துக்கு போங்க. அந்த மாரி Google மேப் மாரி பொறுமையா, நிதானமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து வெல்னஸ் கோச். இதுல கோவப்படுமோ, அ இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இரிட்டேட்டோ எதுவுமே ஆகாம, நிதானமா அந்த கஸ்டமர நீங்க புரிஞ்சுக்க அவங்க சூழ்நிலையில அந்த மாரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வளர்ந்து வந்திருக்காங்க. நீங்க அப்படிதான் எடுத்துக்கணும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அ கேம்ப் அப்ப வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ஷா பேசுறாங்க. ஒரு மாரி இரிட்டேட் பண்றாங்கன்னா, கண்டிப்பா அந்த மாரி அவங்க பேச மாட்டாங்க. ரைட்? நீங்க அப்படிதான் எடுத்துக்கணும். இன்னைக்கு கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா, பின் வேர் பண்ணிட்டு போனேன். ஒரு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அங்க ஒரு இது நடந்தது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இல்லனாலும் ஃபியூச்சர்ல வருவாங்க. இங்க என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்டின்னா, இந்த கொஸ்டின்ஸ் நெறைய கேட்கறாங்கல்ல. அவங்க ஏன் அந்த மாரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்டின்றத அவங்ககிட்ட நான் திருப்பி கேட்டேன். சரி இந்த மாரி நீங்க கேட்கறீங்கல்ல, ஏன் இந்த மாரி நீங்க கேட்கறீங்க அப்டின்னு சொல்லி நான் கேட்டேன். கொஞ்ச நேரம் அவங்க ஒண்ணுமே பதில் சொல்லல. காரணம் என்ன அப்டின்னா, சேலஞ்சஸ் வந்துட்டு இருக்கும். எல்லாரும் பாருங்க நீங்க இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற நீங்க சேலஞ்சஸ் வந்து நீங்க ஃபேஸ் பண்றீங்க இல்லையா? உங்களுக்கு நீங்க ஒரு ஒரு னா தி பெஸ்ட் இது குடுங்க. சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அ குடுங்க. அதே மாரி அவங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க வந்ததே எதுக்காக வந்திருக்காங்கன்னா, அவங்க ரிசல்ட்ஸ்க்காக வந்திருக்காங்க. அவங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா குடுக்கணும். அதுதான் உங்க வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆகும். ரைட்? ஸோ நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன மாரியான நெகட்டிவிட்டி என்ன மாரியான ஒரு ஏன்னா இந்த இந்த நியூட்ரிஷன் கம்பெனி வந்துட்டு நம்ம அத ஓவர் கம் பண்ணி, அவங்க அத எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணாங்க அப்படின்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு ஷேர் பண்ணி, இன்னைக்கு வந்து நெறைய சக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அவங்க வழி காமிச்சு குடுத்துருக்காங்க. ரியலா இந்த இடத்துல நான் எல்லா லீடர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த நல்ல நியூட்ரிஷன் வந்து கோடிக்கணக்கான பேருக்கு வந்திருப்பாங்க. ஆனா நம்ம புரிஞ்சு இந்த ப்ரோக்ராம்ல நீங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இன்னும் வேணும், அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா, கமெண்ட்ல இது பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லி பேசிஸ்ல இந்த மாரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். மெயினா என்ன அப்படின்னா, உங்க ஸ்கில்ஸ இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இதில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பார்க்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பண்ணணுன்றவங்க இந்த கான்டாக்ட் நம்பர் வந்துட்டு கால் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, இன் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா, கம்பல்சரி ப்ரோக்ராம வந்து வாட்ச் பண்ணுங்க. இது கேட்கறதுனால எந்த யூஸும் கிடையாது. அப்ளை பண்ணுங்க.